தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சமூக நீதி சமத்துவ சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையில் 6907 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368 குறைக்கப்பட்டுள்ளது. மதிப்போடும் உரிமையோடும் சுயமரியாதையுடனும் நாம் இருப்பதற்கு பெரியார் அம்பேத்கரே காரணம். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இபிஎஸ் டெல்லி சென்று வந்த நிலையில் செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி பயணம். நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். செங்கோட்டையன் டெல்லி பயணம் பற்றி தனக்கு தெரியாது. சேலத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் குறித்த சி ஓட்டர் இந்தியா டுடே சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. மு.க.ஸ்டாலினுக்கு 27 விழுக்காடு வாக்குகளும், தவேக தலைவர் விஜய்க்கு 18 விழுக்காடும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மற்றும் அண்ணாமலைக்கு 9% வாக்குகள் பதிவு. திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை மக்கள் அளித்துள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் 4 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. 3 முறை தேர்வு எழுதி 4வது முறை முயற்சி செய்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். நீட் விவகாரத்தில் பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவினருக்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. நீட் அச்சத்தால் சென்னையில் மாணவி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக இறங்கி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் சாடல். காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பேரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என விமர்சனம். வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளின் பல லட்சம் கோடியை பாஜக அரசு ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க பணமில்லையா அல்லது மனமில்லையா என கேள்வி. தமிழக காவல்துறை சார்பில் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தீயணைப்பு துறைக்கான நீர்த்தாங்கி வண்டிகள், ஜீப் மற்றும் இருசக்கர வாகன சேவைகளையும் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருக்குலைந்த அடுக்குமாடி கட்டடங்கள். 1000 கடந்த உயிரிழப்பு எண்ணிக்கை. படுகாயமடைந்த ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி.
மியான்மரில் நிலநடுக்கத்தால் இடிந்து தரைமட்டமான கட்டடங்களில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகிறது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மும்முரம். மியான்மர் நாட்டின் யாங்கூன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள். இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 15 டன் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர் நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய இந்தியா தயார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. இந்தியாவை தொடர்ந்து மியான்மருக்கு உதவ தயார் என அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. உணவு, பாதுகாப்பான குடிநீர் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் தகவல். நமது மொழி அரசியல் உரிமைகளை காப்பதற்கான ஊக்கத்தை உகாதி திருநாள் வழங்குவதாக அமையட்டும். தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டான உகாதியையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தருமபுரியில் யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவு குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வேண்டும். விசாரணை விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யவும் தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 1360 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 66,880 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லையில் பிரேக் பிடிக்காததால் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் காயம். தமிழகம் முழுவதும் புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே முன்னாள் காதலனால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சிறுமி. 65 விழுக்காடு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்த சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பணம் செலுத்தாததால் சிறுவனை தூக்கிச் சென்ற கந்து வட்டி கும்பல். உயிர் பயம் காரணமாக காடுகளில் தலைமறைவாக உள்ள பெண் கூலி தொழிலாளியின் குடும்பத்தை காக்க உறவினர்கள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் காவலர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டிஐஜி தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உடல்நலக் குறைவு காரணமாக வீரா என்ற சிங்கம் உயிரிழப்பு. இடுப்பு திசு பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்து விட்டதாக பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் ஹாயாக உலாவரும் கரடியால் மக்கள் அச்சம். கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சலை ஒழிப்பதில் மத்திய பாஜக அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். சத்தீஸ்கரில் 16 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி பதிவு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அகில இந்திய இஸ்லாமிய சட்ட அமைப்பு சார்பில் பெண்கள் போராட்டம். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் வீர மரணமடைந்த ஜக்பீர் சிங் உடலுக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா இறுதி அஞ்சலி. மற்றொரு வீரர் தாரிஃப் உடலுக்கு உறவினர்கள் உள்ளிட்டோர் மரியாதை. கதுவா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதன் எதிரொலி. 2வது நாளாக ராணுவத்தினர் தீவிர வாகன சோதனை.
ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய ஆட்டுச் சந்தைகள். கோவை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆடுகள் தலா 16,000 ரூபாய் வரை விற்பனை ஆனதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. தெலுங்கானாவில் தான் காதலித்த 2 பெண்களையும் ஒரே மேடையில் கரம் பிடித்த இளைஞர். நீண்ட எதிர்ப்புகளுக்கு இடையே கைகூடிய முக்கோண காதலுக்கு பெற்றோர்களும் ஆசி வழங்கி ருசிகரம். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் 50 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்ததால் ரசிகர்கள் விரக்தி.